வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க எல்லாருமே ஆர்வ கோளாறில் சுரேஷ் அகாடமியோட தமிழ் புக் வாங்கியிருப்போம். அதோட சிலபஸும் இப்போ மாற்றிருக்காங்க. அதுபடி நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த புக் வாங்கியிருக்கோம். ஆனால் நமக்கு அயற்சொல், தமிழ் சொல், அதுக்கப்புறம் பல்துறை சார்ந்த கலை சொற்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி தோணும். அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறதுக்காக சின்ன ஐடியா நான் கொடுக்குறேன். அது என்னன்னு பார்க்குறீங்களா? சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற கான்செப்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவர் பண்ணோம்னா ஃபுல் இதையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. ஏன்னா சிலபஸும் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கலைச்சொற்களில் சயின்ஸ் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட் இந்த மாதிரி நிறைய இது கேட்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் படித்தா தான் நம்ம இந்த தடவை கிளியர் பண்ண முடியும். அதனால் டெய்லி ஒரு பேஜ் மறக்காமல் படிச்சிருங்க. தேங்க்யூ.